இது ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வெயில் நேரத்துக்கு நீங்க மதியான நேரத்துல இத செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, ரொம்ப அருமையா இருக்கும். இந்த சம்மர்ல ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்கலாம் இதுவும் ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் ரொம்ப செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. நல்லா ஜில்லுன்னு குளு குளுன்னு இருக்கும். சூப்பராவும் இருக்கும். டேஸ்ட்டும் அருமையா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு குளு குளு ரெசிபிங்க. என்ன குளு குளுன்னு கேட்குறீங்களா? இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சம்மர்ல எல்லாருக்கும் நல்லா ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிடணும்னு தான் நினைப்போம். ஸோ ஐஸ்கிரீம் எல்லாம் நிறைய எடுத்துக்கிடுவோம். ஐஸ்கிரீமுக்கு பதிலாக இதுவும் இந்த மாதிரியே நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். மத்தியான நேரத்துக்கு அடிக்கிற வெயிலுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பாலும் ப்ரெட்டும் வச்சு ஒரு அருமையான புட்டிங், ஜிலு ஜிலு புட்டிங் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோங்க. ஸோ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 4 பிரெட் பீஸ் எடுத்துருக்குறேங்க. இந்த 4 பிரெட் பீஸையும் நம்ம சைடில் ஓரம்லாம் வெட்டி எடுத்துடலாம். பிரெட் புட்டிங்க்கு அந்த பிளாக்கெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. 4 ஓரத்தில் இருக்கிற கருப்பை சுத்தமாக எடுத்துடுங்க. அப்போ தான் இது நல்லா இருக்கும். ஏன்னா பால் மாதிரி நல்லா வெள்ளையாக வர்றதுக்கு இது ஃபுல்லாக வெட்டி எடுத்துடலாம். இப்போ இதை 4 பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சுருவோம். இன்னொரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, போதும், ரொம்ப வேண்டாம். இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் நல்லா கலந்துக்கோங்க. கட்டி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. நான் ஃபுல் க்ரீம் பால் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல் க்ரீம் பால் எடுத்துக்கோங்க. இந்த பாலை நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் நல்லா காஞ்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு பால் நல்லா பொங்கி வரணும். பால் பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாங்க. சுகர் நம்ம ப்ரெட் எடுத்துருக்கோம். ப்ரெட்லேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கிறேன். இது நல்லா கரைகிற அளவுக்கு நல்லா கரைச்சிக்கிடுவோம். சுகர் கரைஞ்சதுக்கப்புறமும் இது நல்லா பால் நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா அப்படியே விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடும். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா பால் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதனால் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் ஏற்கனவே மிக்சியில் ப்ரெட்டு திரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, இதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ப்ரெட்டு பாலோட நல்லா கலந்து வெந்து வரணுங்க. இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கோங்க. ப்ரெட்டு சீக்கிரமாகவே வெந்துடும், ரொம்பலாம் டைம் ஆகாது. ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சா போதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. ப்ரெட்டு வேகும்போது கொதிச்சு வரும். கொதிக்கும்போது தெறிக்கும். அந்த நேரத்தில் ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் தெறிக்காது. இப்போ ப்ரெட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்க்கும்போது இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது அடியில் தேங்கிட்டுருக்கும். அதனால் நீங்கள் இந்த ப்ரெட்டு பாலோட சேர்க்கும்போது மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு, ஒரு கையில் கலந்து விட்டுக்கிட்டு இன்னொரு கையில் நீங்கள் ஊற்றுங்க. மொத்தமாக ஊற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கலந்து விட வேண்டாம். கார்ன்ஃப்ளவர் மாவை கலந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு 2 நிமிஷம் போல் மறுபடியும் இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் நல்லா வெந்து வரணும். அப்போ தான் இது அந்த பச்சை வாசம் இருக்காது, இல்லைன்னா அந்த பச்சை ஸ்மெல் அடிக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா வெந்து வந்துடணும். வேகும்போது நமக்கு தெரியும், இந்த பால் ப்ரெட்டு இதெல்லாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரும், நல்லா கட்டி சேர்ந்து வரும். கார்ன்ஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் சீக்கிரமாகவே கட்டி சேர்ந்துருங்க. பாருங்கள், அதனால் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இது சீக்கிரமாகவே வெந்துடும், ரொம்பலாம் டைம் எடுக்காது. அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்போ சூப்பராக வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நான் இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா வெனிலா எசன்ஸ் சேர்க்கும் போது நல்லா அது ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதனால் நீங்கள் இது வேணா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இல்லை, அது உங்கள் சாய்ஸு. சப்போஸ் வெனிலா எசன்ஸ் சேர்க்க பிடிக்கலைன்னா நீங்கள் 2 ஏலக்காய்
பொடி பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், அவ்வளோதாங்க. இது நம்ம இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு. இது செய்யறதுக்கெல்லாம் ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க. ஜஸ்ட் 10 நிமிஷம் போதும். நமக்கு பால் கொதிச்சு பால் கொதிக்கிறதுக்கு தான் டைம் ஆகும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். ப்ரெட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம், அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் போட்டு 2 நிமிஷம், அவ்வளோதாங்க. மொத்தம் 10 நிமிஷத்தில் நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், நான் இப்போ நல்லா கலந்து எடுத்துட்டேன். இப்போ இதை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேங்க. நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இந்த பவுலில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் இல்லை நெய் ஏதாவது சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நெய் சேர்த்துட்டு இதை ஃபுல்லாக அந்த பாத்திரம் நம்ம எந்த பவுலில் சேர்க்குறோமோ அதில் ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா தடவி எடுத்துருங்க. இப்போ இந்த பவுலில் நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச அந்த புட்டிங் வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க. இதில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஆறணும். கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் போதுங்க. நமக்கு மில்க் புட்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். பவுலில் ஃபுல்லாக ஊற்றியாச்சுங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிக்கலாங்க. டேப் பண்ணும்போது உள்ளெல்லாம் ஃபுல்லாக நல்லா ஈவனாக வந்துடும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் 1 ஹவர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுக்க போகிறேங்க. 1 ஹவர் கழித்து பார்க்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் 1 ஹவர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், எடுக்கும் போதே எவ்வளோ நல்லா சாஃப்டாக வருது. இது ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. நம்ம இதை இப்படி சுற்றியும் எல்லா பக்கமும் கத்தியால் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் வச்சு தட்டும்போது ரொம்பவே சுலபமாக வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு சுலபமாக வருதுன்னு. அவ்வளோதாங்க. வாவ், சூப்பராக வந்திருக்குதுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. டெக்கரேஷனுக்கு உங்களுக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்குமோ அது வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் 2 கேரட் பீஸ் தாங்க வச்சுருக்கேன். ஸோ சூப்பராக இருக்குது, பார்க்கவும் அழகாக இருக்குது, அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. பால் பிரெட் புட்டிங் சுலபமாக ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வருது. இதை நம்ம ஸ்பூன்லேயே அப்படியே எடுக்கலாம். கத்தியால் தான் எடுக்கணும்னு இல்லை, நான் கத்தியால் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. பார்க்க கேக் மாதிரி சூப்பராக வந்துச்சுங்க. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுத்தது நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கு இது செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அவ்வளோதான், நீங்கள் 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா போதும், நல்லா ஜில்லுன்னு ஆகிடும். கட்டாயம் இந்த மில்க் பிரெட் புட்டிங் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் எதுவானாலும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. மறுபடியும் மற்ற வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாங்க. பாய்.